ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். இரண்டாம் கட்டத்தில், அதாவது முதற்கட்ட நம்ம செய்தாச்சு ஒரு 154 தொகுதிக்கு. அதில் யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் நம்ம ஸ்ரீ டிவி தளத்திலேயே இருக்குது, உங்களுக்கும் தெரியும். இப்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி. இது ஒரு தனி தொகுதி. முதற்கட்ட கள ஆய்வில் பிரகாஷ் நம்மள்கிட்ட சொன்னது என்னென்னா திமுக முன்னிலை அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காவுக்கு வாக்கு அந்த அளவுக்கு வாரி வழங்கியிருக்காங்க, இளைஞர்களும் பெண்களும் சரமாரியாக இன்னும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு மீடியாக்கள்லாம் பெரிய அளவு ஹைப்பாக இருந்தது. 2021 79% இங்கே பதிவானது. இப்போ பார்த்தீங்கன்னா 85.70% இங்கே பதிவாகிருக்குது வாக்கு பெரம்பலூரில். சென்ற முறை 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எம் பிரபாகரன் திமுக கட்சியை சார்ந்தவர் தமிழ்ச்செல்வனை வெற்றி கொண்டார். இப்பொழுது டாக்டர் எஸ்டி ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க திமுக சார்பாக போட்டிடுறாங்க. அதே தமிழ்ச்செல்வன் அதிமுக சார்பாக போட்டிடுறாரு. தாவேக சார்பாக சிவகுமார், சுகன்யா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க. வெற்றி யாருக்கு? இந்த பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இஸ்லாமியர் வாக்குகள் அதிகமா இருக்கு. போன 2021 பாத்தீங்கன்னா 26,000 இஸ்லாமியர் வாக்குகள் இருந்தது. இப்ப 5 வருஷத்துல இன்னும் அதிகமாகி இருக்கும். இஸ்லாமியர்கள் மத்தியில் தாவேகா இன்னும் போய் சேரல. அதாவது முஸ்லிம்களோட வாக்குகள் தாவேகாவுக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கிறிஸ்தவர்களின் வாக்குகள்ல கணிசமா பாதி போகும். பட்டியல் சமுதாய மக்களின் வாக்குகள்ல இளைஞர் வாக்குகளும் பெண்கள் வாக்குகளும் நிச்சயமா விஜய்க்கு போகும். என்னதான் விஜய் அவர்கள் இந்த பட்டியல் சமுதாய வாக்குகளையும் கிறிஸ்தவ வாக்குகளையும் பிரித்தாலும் முஸ்லிம் வாக்குகளால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் தெரியுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வாக்கு வித்தியாசம் போன தேர்தலுக்கும் போன 2021 பாருங்க, கிட்டத்தட்ட 30,000 இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் ஒரு 20,000 வாக்குகளை பிரிக்கிறாருன்னு வைங்க, திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை. அதே போல ஏடிஎம்கேவுக்கு போகக்கூடிய வாக்குகளையும் பிரிப்பார். ஏன்னா 2 வேட்பாளருமே பட்டியல் சமுதாய வேட்பாளர்கள், அது தனி தொகுதி. அப்ப என்ன ஆகும்னா, இங்க வன்னியர் வாக்குகளையும் விஜய் அவர்கள் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அங்க முத்தரையர்கள் அதிகமா இருக்காங்க. முத்தரையர்களின் வாக்குகளையும் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் விஜய்கிட்ட இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இங்க திமுக வாக்குகள் இந்த பக்கம் ஏடிஎம்கே வாக்குகள், இதை பிரிச்சாலும் முஸ்லிம் வாக்குகள் இந்த முறை 30,000க்கு மேல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 35,000 வாக்குகள் இருக்கும். இது அப்படியே மொத்தமாக திமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும். ஒரு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, ஒரு 5000 ஓட்டுக்குள்ள வித்தியாசத்துல திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி அது ஒரு தனி தொகுதி. இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு நம்ம கேட்டால், கள ஆய்வில் ஈடுபட்ட பிரகாஷ் ரொம்ப பளிச்சுன்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த முறை திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு வாக்கு வங்கி இங்கே யாருக்கு இருக்குன்னா இஸ்லாமியர்களுக்கு இருக்கு. இந்த இஸ்லாமியர்கள் வாக்கு பெரிய அளவில் சிதறக்கூடியதாக இல்லை. ஒட்டுமொத்தமாக அது திமுகவுக்கு தான் போகும். குறைந்த அளவு ஒரு காலேஜ் படிக்கிற அளவுக்கு இருக்கிற யாராவது பசங்க இருந்தால் வேணால் தாவேக்காவுக்கு போடுவாங்க. இந்த விஜய் பிரிக்கக்கூடியது பட்டியல் சமூகத்துடைய வாக்கு, அதே போல் வன்னியர்களுடைய வாக்குகளையும் அவர் பிரிக்கிறார். ஸோ அவர் பிரிக்கும் பொழுது திமுகலேருந்தும் கொஞ்சம் அதிமுகலேருந்தும் கொஞ்சம் பிரிக்கிறப்ப, ஏற்கனவே 2021 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அவங்களுக்கான ட்ரெடிஷ்னல் ஓட்டு வங்கிங்கிறது இங்கே இருக்குது. தாவேக்கா ஒரு 25,000 வாக்குகள் அவங்க தனியாக அப்படி பிரிச்சுட்டு போனால் கூட அந்த 5,000 டிஃப்ரென்ஸில் கூட திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கணித்து சொல்கிறார் பிரகாஷ். ஆகவே ஸ்ரீ டிவியோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, பெரம்பலூர் தனி தொகுதி திமுக வசம்.